guys, welcome to Bima Tech Channel. இது உங்கள் BTC. நாங்கள் உங்கள் நிவாசன் ஆறு. Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிக்ஸியை எப்படி வீட்டிலேயே தயாரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு எங்கள் அம்மா இருக்கும்போது மிக்ஸி வெடிச்சிருச்சு அப்படின்னு சும்மா சொன்னேன். மிக்ஸி உடஞ்சி போயிடுச்சு, கீழே விழுந்து. அதில் கடைக்கு போனோம் மிக்ஸி வாங்குறதுக்கு 4000 5000 அதனால் அதோட பார்ட்ஸை மட்டும் வாங்கி வீட்டிலே மிக்ஸி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மிக்ஸி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது அப்படியே மொத்தமாகவே மிக்ஸி பாடிக்கு அசம்பிளின்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. இந்த மிக்ஸி பாடி அசம்பிளி வாங்கி வச்சுக்கிட்டு அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணாலே போதும். இதை பாருங்கள், அந்த மிக்ஸி மோட்டர் உட்காரதுக்கு சஸ்பென்ஷன் ரப்பர் வச்சுட்டு மிக்ஸியோட டாப் கவரை ஃபிட் பண்ண போகிறோம். டாப் கவரோட ஸ்க்ரூ பேக் சைடில் வரும். இப்போ ஈவன் டைட் வச்சு முடித்தோடனே மிக்ஸியோட செலக்டர் சுவிட்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். செலக்டர் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த செலக்டர் சுவிட்சோட நாபை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மிக்ஸியோட ஒயர் கார்டு ப்ளஸ் மிக்ஸியோட பாட்டத்தில் ஓஎல்பி வரும், ஓஎல்பி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஓவர்லோட் ப்ரொடக்டர். நம்ம மிக்ஸியில் சட்னி அரைக்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாக அரைச்சோம் அப்படின்னா மிக்ஸி வைண்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஓவர்லோடு ப்ரொடக்டர். எந்த லோடு அதிகமாக கொடுத்தாலும் அது சரி செஞ்சிடும். இப்போது மிக்ஸி ஓவர்லோடு ப்ரொடக்டரில் கனெக்ஷனை கொடுக்க போகிறோம். இப்போ ஒயர் கார்ட்லேருந்து வர பிளாக் ஒயரை அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டரோட பிளாக் ஒயரையும் அதில் கனெக்ட் பண்ணுறோம். பிளாக்ன்றது நியூட்ரல், மோட்டரோட நியூட்ரலும் நம்ம ஒயர் கார்டோட நியூட்ரலையும் சீரியஸ் பண்ணி அந்த ஓவர்லோடு கொடுத்துரும். சுவிட்சுக்கு ஒயர் கார்ட்லேருந்து வர ஃபேஸ் ஒயரை கொடுத்துட்டு மோட்டர்லேருந்து வர ஸ்பீடு 1 to 3 ஸ்பீடை அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணி முடித்தோன்னே மோட்டரோட பாடியில் எர்த்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது ஒயர் கார்டில் வர க்ரீன் ஒயர் தான் எர்த்து ஒயர். அந்த எர்த்து ஒயரை மோட்டரோட பாடி ஸ்க்ரூவில் ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம சேஃப்டி. எப்பயுமே பாடியில் எர்த்து கொடுக்குறது அவசியம். அந்த எர்த்தை கொடுத்து முடித்தோடனே நம்ம இப்போ பேக் கவர் போடுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த எர்த் ஸ்க்ரூ பார்த்தீங்களா, இதுதான் எர்த் ஸ்க்ரூ. இப்போ இந்த ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, டன். இப்போ அடுத்த பேக் கவரை போட்டு பேக் கவர் ஸ்க்ரூவை ஃபுல்லாக 4 ஸ்க்ரூவையும் போட்டு டைட் வச்சிடும். டைட் வச்சு முடிச்சுட்டு பொறுமையாக டைட் வைங்க. ஓவர் டைட் வச்சிங்கன்னா கட் ஆயிரும், ஏன்னா ஃபுல் பிளாஸ்டிக் தான். இப்போது மோட்டரோட 4-way கப்ளரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் மிக்ஸியோட 4-way கப்ளர். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா, இது ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் தான். மேலே ஒரு சின்ன உட்டு வச்சு தட்டினோம்னா ஃபிக்ஸிங் ஆகிரும். இப்போ மிக்ஸியை ஆன் பண்ணி பார்க்கலாம். அதாங்க சிம்பிள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.